வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சிம்பிளான டேஸ்டியான பிரெட் ஆம்லெட். அதுக்கு தேவையானது 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், 4 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிராய்லர் கோழி முட்டை கிடைச்சதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி தழை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. உங்களுக்கு பட்டர் இருந்ததுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். முதல்ல பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிட்டீங்கன்னா அதோட காரம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ பிரெட்ல வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பிரெட் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்காக முன்னாடியே நான் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிளகாய் ஃப்ரை ஆனதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலாவும் உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ சாஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுருங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்புறம் நம்ம அதை அடுப்பை விட்டு இறக்கி எடுத்து வச்சுக்கலாம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 முட்டை உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 2 முட்டை உடைச்சு அதை ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்போ இதில் பிரெட்டை சேர்த்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஏற்கனவே நான் 2 பிரெட் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான்
இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இது வந்து மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து அடிச்சு வச்ச முட்டை. இதை வந்து இப்போ நம்ம ஆம்லேட்டா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பிரெட்டை வந்து இதில் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பிரெட்டையும் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த ஸ்டஃப்பை இதில் வந்து அப்படியே இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு பிரெட்ல வச்சா போதும், இல்லை உங்களுக்கு 2 பிரெட்லையும் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். 2 பிரெட்ல வச்சிங்கன்னா ஃபோல்ட் பண்ணும்போது சில நேரம் அப்படியே செதறிடும். அதனால ஒரு பிரெட்ல வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இது வந்து இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு சுத்திலும் எண்ணெய் விடணும் இல்லை நெய் ஏதாவது விடணும்னாலும் இந்த டைம்ல நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். அழகா திருப்பி விட்டாச்சு. இப்போ அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மடிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. குட்டி பசங்கள்லாம் கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். பெரியவங்களுக்கும் மார்னிங் சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னா சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. இப்போ இன்னொரு மெத்தட்லயும் உங்களுக்கு இன்னொரு ஆம்லெட் போட்டு காட்டுறேன். இதில் வந்து நான் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து முட்டையை ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த சைடு திருப்பிடலாம். இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மடிச்சு விட்டுறலாம். பாருங்க, நம்மளோட சுவையான டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ.